வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள்: ரூபாய் நோட்டு செல்லாது என்ற அறிவிப்பு ஊழலையும் கருப்பு பணத்தையும் ஒழிக்க உதவினாலும் பொருளாதாரத்தில் தற்காலிக பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி எச்சரித்துள்ளார். இந்திய பொருளாதாரம் சிறப்பான இடத்தில் உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியிருக்கிறார். 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய அனுமதிக்கக்கூடாது என எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டுள்ளன. கிரிமினல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் தேர்தலில் போட்டியிட தடை விதிப்பது குறித்த வழக்கை அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்ற உச்சநீதிமன்றம் முடிவு செய்திருக்கிறது. தமிழகத்தில் நிலவும் வறட்சி நிலவரம் குறித்து மாநில அமைச்சர்கள் இன்று மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தில் வாக்காளர் இறுதிப் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். ரூபாய் நோட்டு செல்லாது என்ற அறிவிப்பு ஊழலையும் கருப்பு பணத்தையும் ஒழிக்க உதவினாலும் நாட்டின் பொருளாதாரத்தில் தற்காலிக பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி எச்சரித்துள்ளார். அரசின் நடவடிக்கை நீண்டகால வளர்ச்சிக்கு உதவக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் ஏழை மக்களுக்கு ஏற்படக்கூடிய தவிர்க்க முடியாத பாதிப்புகளை களைய கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எதிர்காலத்தில் பட்டினி மற்றும் வேலைவாய்ப்பின்மையை போக்குவதற்கான நடவடிக்கைகளில் தொழில்துறையினர் முக்கிய பங்காற்ற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். அனைத்து மாநில ஆளுநர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்களுடன் காணொலி காட்சி மூலம் திரு பிரணாப் முகர்ஜி உரையாற்றினார். உலக நாடுகளின் பொருளாதாரம் பின்னடைவை சந்தித்து வரும் வேளையிலும் இந்திய பொருளாதாரம் சிறப்பான இடத்தில் உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார். புதுதில்லியில் நிதி வளர்ச்சி கவுன்சில் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், வரி ஏய்ப்பு மற்றும் நிழல் பொருளாதாரத்தை ஒழிக்க அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் நல்ல பலனை தரும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். இந்த நடவடிக்கைகளின் தாக்கம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் மற்றும் நிதி ஒருங்கிணைப்பில் எதிரொலிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் பொருளாதார கட்டமைப்பு வலுவானதாக உள்ளது என்றும் அவர் கூறினார். சீக்கிய மதகுரு கோபிந்த் சிங் மகாராஜின் பாதையில் தார்மீக நெறிமுறைகளை பின்பற்றி சமூக நல்லிணக்கத்தை பேணி பாதுகாக்குமாறு மக்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டிருக்கிறார். பாட்னாவில் குரு கோபிந்த் சிங்கின் 350வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் நிறைவு விழாவில் பேசிய அவர், குரு கோபிந்த் சிங் தமது வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக பாடுபட்டதுடன் நேர்மை, நீதி மற்றும் பரிவு போன்றவற்றை காக்க பாடுபட்டவர் என்றும் புகழாரம் சூட்டினார். முன்னதாக சீக்கிய மத புனித நூலான குரு கிரந்த சாஹிப்புக்கு மரியாதை செலுத்தியதுடன் சிறப்பு அஞ்சல் தலைகளையும் பிரதமர் வெளியிட்டார். காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தியும் குரு கோபிந்த் சிங்கிற்கு மரியாதை செலுத்தினார். அநீதி மற்றும் சமூக வேற்றுமைகளை களைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர் என்றும் அவர் புகழாரம் சூட்டியிருக்கிறார். அடுத்த 10 ஆண்டுகளில் பாதுகாப்புக்கான செலவினத்தை 50% குறைக்க திட்டமிட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சுபாஷ் பாம்ரே தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் பாதுகாப்பு மேலாண்மை கல்லூரியில் நடைபெற்ற கருத்தரங்கில் ஒன்று பேசிய அவர், பாதுகாப்புத் துறையில் தற்சார்பை அடையும் நிலையை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருப்பதாக கூறினார். அந்நிய செலாவணியை பெருமளவு ஈட்டித்தரும் துறையாக பாதுகாப்புத்துறை உள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய அனுமதிக்கக்கூடாது என எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டுள்ளன. மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் தலைமையில் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், ஐக்கிய ஜனதாதளம், பகுஜன் சமாஜ், சமாஜ்வாதி கட்சி, திமுக, ராஷ்ட்ரிய ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு நசீம் ஜைதியை சந்தித்து இது தொடர்பான மனுவை அளித்தனர். கடந்த 2012ஆம் ஆண்டு இதே 5 மாநிலங்களில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டபோது அப்போதைய எதிர்க்கட்சியான பிஜேபி விடுத்த கோரிக்கையை ஏற்று மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது ஒத்திவைக்கப்பட்டதையும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஊழல் மற்றும் கிரிமினல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களை தேர்தலில் போட்டியிட தடை விதிப்பது குறித்த வழக்கை 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்ற உச்சநீதிமன்றம் முடிவு செய்திருக்கிறது. இது தொடர்பாக இன்று பரிசீலித்த தலைமை நீதிபதி திரு ஹேக்கர் தலைமையிலான அமர்வு, அடுத்த தேர்தலுக்கு முன்பாக இப்பிரச்சினை குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம் என கூறியிருக்கிறது. இதற்கான அமர்வு விரைவில் அமைக்கப்படும் என்றும் தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். ஆதார் அட்டைக்கான பயோமெட்ரிக் விவரங்களை தனியார் அமைப்புகள் சேகரிக்க அனுமதிப்பது சரியான நடைமுறை அல்ல என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்த தலைமை நீதிபதி திரு JH ஹேக்கர் தலைமையிலான அமர்வு, ஆதார் விவரங்களை சேகரிப்பதற்கான மையங்கள் போதுமானதாக இல்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநிலச் செய்தி அறிக்கை. பருவமழை பற்றாக்குறையால் தமிழகத்தில் நிலவும் வறட்சி நிலவரம் குறித்து மாநில அமைச்சர்கள் இன்று சென்னை தவிர பிற மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டனர்.
திருவாரூர் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகளை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் பயிர் இழப்பு மற்றும் கால்நடை உயிரிழப்புகளை முறையாக ஆய்வு செய்து கணக்கெடுப்பு நடத்துமாறு அறிவுறுத்தினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள ஐயம்புள்ளியில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பயிர்களின் விவரம் குறித்து வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி மாவட்டத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன், சுகாதாரத்துறை முதன்மைச் செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் திரு க பாண்டியராஜன், வர்தா புயலால் வீடுகள் மற்றும் பயிர்கள் சேதமடைந்த 2047 பேருக்கு சுமார் 90,50,000 ரூபாய்க்கான நிவாரண உதவிக்கான ஆணைகளை வழங்கினார். இதேபோன்று இதர மாவட்டங்களிலும் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் வறட்சி நிலவரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் அக்கட்சியின் நிர்வாகிகள் தலைமைச் செயலகத்தில் இன்று முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து விவசாயிகள் பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். விவசாயிகள் தற்கொலையை தடுக்க பயிர் காப்பீட்டுத் திட்டத்தை விரைவுபடுத்துமாறு முதலமைச்சரிடம் கேட்டுக் கொண்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி தமிழிசை தெரிவித்தார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வலியுறுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் விவசாயிகள் தற்கொலையை தடுக்க மேற்கொண்டுள்ள நடவடிக்கை விவரங்களை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொது நல மனுவில் வேளாண் துறையில் பின்பற்றப்படும் நவீன தொழில்நுட்பங்கள் பற்றி விவசாயிகளிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த நிபுணர் குழு ஒன்றை அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த மனுவை இன்று விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி திரு எஸ் கே கவுல் தலைமையிலான அமர்வு வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. தமிழகத்தில் வாக்காளர் இறுதிப் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு சுருக்க முறை திருத்தத்தின்படி தமிழகம் முழுவதும் மொத்தம் 5,92,00,000 வாக்காளர்கள் உள்ளனர். மாநிலத்திலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூர் தொகுதியும், குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக நாகை மாவட்டம் கீழ்வேளூர் தொகுதியும் உள்ளன. சென்னை மாநகரில் வேளச்சேரி தொகுதி அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக உள்ளது. மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களும் சென்னையில் மாநகராட்சி ஆணையரும் வாக்காளர் பட்டியலை வெளியிட்டனர். இந்த பட்டியல் மாநகராட்சி பகுதிகளில் அந்தந்த மண்டல அலுவலகங்களிலும், பிற பகுதிகளில் வட்டாட்சியர் மற்றும் கோட்டாட்சியர் அலுவலகங்களிலும் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. தகுதியுள்ள புதிய வாக்காளர்கள் இணையதளம் மூலம் பெயர் சேர்த்துக் கொள்ளலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்திற்கான காரணம் குறித்து சிபிஐ விசாரணை அல்லது நீதி விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி சசிகலா புஷ்பா மற்றும் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை பரிசீலித்த நீதிபதி பினாக்கி சந்திரகோஷ் மற்றும் ரோஹின்டன் நாரிமன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் புதிய மனுக்களை ஏற்க முடியாது என தெரிவித்தது. புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 10 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று இரவு இவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது எல்லை தாண்டி வந்ததாக கூறி இவர்களை பிடித்துச் சென்ற இலங்கை கடற்படை அவர்களது 2 படகுகளையும் பறிமுதல் செய்தது. மேலும் ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து 584 படகுகளில் சென்ற சுமார் 3000க்கும் மேற்பட்ட மீனவர்களை இலங்கை படையினர் கச்சத்தீவு அருகே வலைகளை சேதப்படுத்தி விரட்டியடித்துள்ளனர். தற்போது கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் சேர்த்து இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் எண்ணிக்கை 61ஆக அதிகரித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடி கிராமத்தில் அகழாய்வுகளை தொடர மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வட மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளின் முடிவுகள் அவ்வப்போது வெளிவரும் நிலையில் தமிழகத்தில் உள்ள ஆதிச்சநல்லூரில் 2005ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வு முடிவுகள் இன்னும் வெளியிடப்படவில்லை என தெரிவித்துள்ளார். தொல்லியல் துறை அகழ்வாய்வு சம்பந்தமாக புதிய கொள்கை மற்றும் நிர்வாக அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். மாவட்டச் செய்திகள். சென்னை புத்தக கண்காட்சி பெரியார் ஈவேரா சாலையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் பள்ளி வளாகத்தில் நாளை தொடங்குகிறது. பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் மக்காச்சோளம் மற்றும் பருத்தி பயிர்களை காப்பீடு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் திரு க நந்தகுமார் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் ஆண்டு விழா மற்றும் 52வது பேரவைக் கூட்டம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இன்று நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரூபாய் நோட்டு செல்லாது என்ற அறிவிப்பு ஊழலையும் கருப்பு பணத்தையும் ஒழிக்க உதவினாலும் பொருளாதாரத்தில் தற்காலிக பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி எச்சரித்துள்ளார். இந்திய பொருளாதாரம் சிறப்பான இடத்தில் உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார்.
5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய அனுமதிக்கக்கூடாது என எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டுள்ளன. கிரிமினல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் தேர்தலில் போட்டியிட தடை விதிப்பது குறித்த வழக்கை அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்ற உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் நிலவும் வறட்சி நிலவரம் குறித்து மாநில அமைச்சர்கள் இன்று மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தில் வாக்காளர் இறுதிப் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.